வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 12. இது வந்து 4G வேரியன்ட், 5G வேரியண்ட்டும் வரலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த 4G வேரியண்ட். பல பேருக்கு வந்து 5G வேண்டாம்பா, எனக்கு விலை குறைவான ஒரு நல்ல ஒரு 4G ஃபோனே போதும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கான சாய்ஸாக இது இருக்குமாங்கிறத இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது இந்த வீடியோ பண்ணும்போது. ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த விலையை வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். 2 வேரியண்ட்டில் இது வருது. இது வந்து மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். அவங்களோட ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு ஒரு 3 ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அந்த இங்கே தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க. இப்போ பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த ரெட்மி 12 இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது மூன்ஸ்டோன் சில்வர் என்கிற இந்த கலர். இதை தவிர பேஸ்டல் ப்ளூ மற்றும் பிளாக் கலர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. இந்த மூன்ஸ்டோன் சில்வர் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ வந்து ஒரு சின்ன மல்டி ஷேடு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பார்க்க வந்து ஒரு ப்ளீஸிங்கான ஒரு நல்ல ஒரு கலராக ஒரு லைட்டான ஒரு ஷேடலையும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சைட்ஸ் வந்திருக்காங்க. கார்னர்ஸ் வந்து ஷார்ப்பாக இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. பட் சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து டேபிளில் நிற்க வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளாட் சைட்ஸ் வந்து தந்திருக்காங்க. 8.17 சென்டிமீட்டர்ஸ் திக்னஸில் வருது. 198.5 கிராம்ஸ் வெயிட் வந்து இதில் இருக்குது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக் இருக்குது. இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில். USB Type-C போர்ட் மற்றும் மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்து நல்லாவே வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே தந்திருக்காங்க. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து இதில் ஹைப்ரிட் டுவல் சிம் தராங்க. ஸோ நீங்கள் 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். 1 TB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பின்பக்கம் வந்து இந்த கேமரா மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா 3 ஆனால் வந்து முத்தாக வச்சிருக்காங்க. அதை சுற்றி வந்து எந்த மாடலும் கிடையாது. பிளாக்காக இருக்கும் இல்லையா, இல்லாட்டி ஸ்கொயரில் தந்திருப்பாங்க, ரவுண்டில் தந்திருப்பாங்க, நீளமாக தந்திருப்பாங்க. பட் அது இல்லாமல் முத்தாக இப்போ சில ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்லலாம் இப்படி தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மி பிராண்டிங்கும் பின்பக்கம் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் இருக்குது. சாஃப்ட் பேக்கேஜ் தந்திருக்காங்க. ஃப்ராஸ்டட் ஃபினிஷில் தந்திருக்காங்க. 22.5 வாட்ஸ் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. பட் இந்த ஃபோன் வந்து 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தான் வருது. அதுக்கான USB Type-C கேபிளும் தந்திருக்காங்க. ஸோ இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபோனை எடுத்து செட் பண்ணியாச்சு. 27 GB வந்து OS மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து தந்திருக்காங்க. பட் அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் என்னென்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அந்த அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இல்லை. அந்த ஆப் இன்ஃபோன்னு போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்குது. பட் நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோவும் இதில் கிடைக்குது. அவங்களோட அந்த ரெட்மி பட்ஜெட் சீரீஸில் முதல் முறையாக வந்து பஞ்ச் ஹோல் நாச்சு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 6.79 இன்ச் IPS LCD டிஸ்பிளே இதில் தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க, அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக 60 இல்லாட்டி 90 Hzல வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஆட்டோவில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். 450 nits பிரைட்னஸ் வந்து இதில் கிடைக்குது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்டிவ் லேயரும் தராங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அதாவது இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசனான நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. இப்போது இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து 4G சிப்செட் வந்து இதில் தராங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து ரெட்மி 12C தானே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G85 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்கிரேட் வந்து சிப்செட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. 2 வேரியண்ட் கிடைக்குது. 4GB RAM வேரியண்ட் இருக்குது, 6GB RAM வேரியண்ட் இருக்குது. ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. விர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB வேரியண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 4GB கிடைக்குது. 6GB ரேம் வேரியண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 6GB விர்ச்சுவல் ரேம் வந்து மெமரி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு. அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது எப்பவுமே வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு விலையில் இது வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற ஒரு சிப்செட் 4G சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரேஞ்சில் கூட பல ஃபோன்களில் வந்து அல்ட்ரா வைட் சென்சர் இப்போ வைக்கிறது கிடையாது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் கிடைக்குது. 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 8 MP கேமரா இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் 1080p வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன். ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது.
சரி, வீடியோ சாம்பிள் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ வந்து 1085 மேக்ஸிமம் வந்து வீடியோ இருந்தால் இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, வீடியோ போகிறது எப்படி இருக்குது, எல்லாமே வந்து இது பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி அவங்களோட MIUI 14ல் இது வந்து ரன் ஆகுது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு MIUI 14ல் இது வருது. 5000 mAh பேட்டரி தராங்க. 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே 22.5 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் எப்பவுமே வந்து உங்களுக்கு 5000 mAhல கிடைக்கும். அதுவும் இதுலேயும் வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Redmi 12. ஒரு பட்ஜெட் விலையில் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். 5G எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. பட் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தரணும். ஓவராலாக பார்க்க நல்ல ஒரு ப்ளீஸிங்கான டிசைன் இருக்கணும். பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும். நல்ல ஒரு டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே எல்லாம் வச்சு தராங்க இது. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆஃபரிங்காக Redmi 12 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுது ரஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.